ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் இனியா லட்டு இருக்கே டான்ஸ் ஆடுறேன்னு ஒரு முடிவு எடுக்க விபரீத முடிவுமா விளையாட்டு வினையாயிட போதுமான்னு சொன்னால் கேட்குதாங்க. கடைசியில் அவங்க அண்ணன் எழிலுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. அடிச்சதுக்கப்புறம் என்ன லட்டு ஃபோன் பண்ணியிருக்க அண்ணனை மிஸ் பண்ணியான்னு சொல்லி கேள்வி கேட்க அதுவும் தான் அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம் இருக்குது சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நான் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னா யார்ட்டையும் சொல்லிடாதான் சத்தியம் வாங்கிடுச்சு. சரி இன்னமும் நீ தெரிந்தல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது குட் நியூஸாக சர்ப்ரைஸாக எல்லாருக்கும் சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்ல அந்த டைம் பார்த்து பாட்டி வாங்க காஃபி ஷாப் போகலான்னு கூப்பிட்டு போனால் அங்கேயும் போய் தாத்தாவை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் தாத்தாவுக்கு சாண்ட்விச்னா ரொம்ப பிடிக்கும்டான்னு சொல்ல உங்களுக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் அதுக்கப்புறம் சரின்னு உட்காந்து இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாட்டி சோகத்தில் உட்காந்துருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா மாத்திரையை எடுத்து கொடுத்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒன்றா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே யாருமா இருக்கா குடும்பமே பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல மறுபடியும் சோகத்துக்கு போயிடாதீங்கடா நம்மளால முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா இப்படி விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆடில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, செஃப் தேவைன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்க இதை பார்த்தோன்னே நம்ம கோபிக்கு ஒரு ஐடியா நம்ம ப்ரொமோவில் பேசணும்ல அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாரு. டேய் வில்லனாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து உன் ஒய்ஃப் அதாவது எக்ஸ் ஒய்ஃபை கொடுமைப்படுத்துறேன்ற பேரில் உன் குடும்பத்தையே கொடுமைப்படுத்துற. உங்கள் அம்மாவும் அங்கே இருக்காங்க, உன் பிள்ளைங்களும் அங்கே இருக்காங்க. ஏன் இது புரிய மாட்டேங்குது? நஷ்டத்துக்கு அவங்க போனால் இந்த பிள்ளைங்களும் தானே கஷ்டப்படும், உனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, ஆள் வளர்ந்துருக்கே தவிர மூளை வளரல அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு கொட்டணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட அந்த ஷெஃபை கூப்பிட்டு உங்களுக்கு இனிமேட்டுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்ல ஐயோ வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதறிடாதப்பா தம்பி, வேற ஒரு இடத்துல வேற வேலை கொடுத்துருக்கேங்கிறாரு. நல்லா வருவாடா நீ. இவனை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு ஆச்சரியமாக பார்க்குறான். இவ்வளோ கேவலமானவனா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.